ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக 10 நாட்கள் கிரகங்கள் பயணம் செய்யக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே பணவரவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு பணவரவு அதிகரிக்கும், ஒரு சிலருக்கு பணவரவு ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ அந்த மாதிரி பணவரவை அதிகரிக்கக்கூடிய டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாருக்கு பார்க்க போகிறோன்னா மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மீன ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் பணவரவில் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை எப்படி சேவ் பண்ணும், ஆபத்தாக இருந்தால் அதை எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மொத்த ரகசியத்தையுமே உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தெளிவாக இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க பார்த்து பயன் பெறுங்க. பொதுவாக நம்ம நினைக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே விதின்ட்டு. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் ஒரே மாதிரியே பயணம் செய்யாது. ஒரு சில நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் தர மாதிரி பயணம் செய்யும், ஒரு சில நாள் ஆபத்து தர மாதிரி பயணம் செய்யும். கிரகங்கள் எப்படி பயணம் செய்தோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். அதை நாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால தான் இந்த கடைசி 10 நாட்கள் என்ன வேணாலும் நடக்குங்கிறத உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவை மீன ராசிக்காரங்க பாருங்கள். உங்களுக்கான பலனை என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப பிளான் பண்ணி நடங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். மீன ராசிக்காரங்க புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ மீனராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறத முழுமையாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடினமான காரியங்களை கூட திறமையாக செய்து முடிக்கிறதுல மீனராசி என்பர்கள் வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி குணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துடைய கடைசி 10 நாட்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கைகூடும். அப்போ புதிய முயற்சிகள் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக புதிய முயற்சிகள் எடுக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் கைகூடும். வரவுக்கேற்ற செலவு இது ஏற்படும். அதோடு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் விஷயம் உங்களுக்குன்னா மனதைரியம் கூடும். அதனால் உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். அதோடு செய்யாத தவறுக்கு மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படலாம். எனவே அதிலெல்லாம் கவனம் தேவை என்பது குறிப்பிடப்படுது. கண் நோய், பித்தம், வாதம் இது சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். திடீர் கோபம் உண்டாகும். திடீர் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நோய், பித்தம் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கண் நோய், பித்தம், வாதம் சம்மந்தப்பட்ட நோய் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ஏற்படாமல் இருக்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு பக்கம் உடலில் கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. இன்னொரு பக்கம் திடீர் கோபம் உண்டாகுங்கிறதுனால கோபத்தை குறைக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த 10 நாட்கள் கோபத்தையும் குறைக்கணும், உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்கள் நீங்கள் பிளான் படி செயல்பட்டிங்கன்னா எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றமும் அதே சமயம் காணப்படும். வியாபார தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி கேட்டிங்கன்னா கேட்ட இடத்துல பண உதவி கிடைக்கும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த கசப்புணர்வு நீங்கும். ஸோ தொழில் வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிளான் பண்ணி செயல்படுறீங்களோ அது அப்படியே நடக்கக்கூடிய காலமாக இந்த ஏப்ரலுடைய கடைசி 10 நாட்கள் அமையும். அதனால் தொழில் வியாபாரக்காரங்க இந்த நாட்களை கரெக்டாக முறையாக பயன்படுத்துங்க. உங்களுக்கான பலனை முழுசாக அடைஞ்சிருங்க.
அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை இந்த 10 நாட்கள் குறையும். அதோடு வேலையில் கூட முயற்சிகள் எது செய்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். கடினமாக காரியங்களையும் திறமையாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும். ஸோ உத்தியோகத்துலேயும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது, தொழிலையும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்குது. ஸோ வெற்றி நாட்களை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருப்பவர்களோடு நிறைய வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை வரும். அதனால் இந்த சூழ்நிலையை சமாளிக்க கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க வீண் வாக்குவாதம் வராமல் மன வருத்தம் ஏற்படாமல் இருக்க நிறைய விட்டு கொடுத்து போகணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுவும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். அதோடு உறவினர்களிடம் பேசும்போது அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது நிதானமாக இருப்பது நல்லது. நிதானமாக இல்லைன்னா அதுதான் உங்களுக்கு பயங்கர ஆபத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்து கொள்வது நல்லது. ஸோ பொருட்கள் களவு போகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தில் தான் உங்களுக்கு நிறைய கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக செயல்படுங்க. பெண்களுக்கு கூட உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கோ, எதிர்ப்புகள் விலகோ, பணவரவு கூடோ. ஸோ பணவரவு கூடுறது, எதிர்ப்புகள் விலகிறது, இந்த மாதிரி நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி இந்த அதிர்ஷ்டத்துக்கேற்ப நீங்கள் செயல்படுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் படிப்பில் முன்னேற்றமானது காணப்படும். அதோடு விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்குகளில் ஆர்வமானது உண்டாகும். ஸோ ஆர்வம் உண்டாகும் போது விளையாட்டுகளில் ஈடுபடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் இன்ட்ரெஸ்டோடு எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் இப்போ நீங்கள் செய்யலாம். ஸோ மாணவர்கள் இன்ட்ரெஸ்டோடு எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 நாட்கள் போட்டிகள் நிறைய சந்திக்க நேரிடும். நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் உங்களை சுற்றி போட்டிகள் வந்துக்கிட்டே இருக்கும். தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். அதோடு வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும். வாய்ப்புகள் வருவதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. போட்டிகள் சந்தித்தாலும் வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு வேண்டும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருக்கிறவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்கள் உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு ஏற்பட்டு புது தெம்போடு இருப்பீங்க. சிலர்லாம் உங்கள் மீது பொறாமையில் இருப்பாங்க. உங்கள் முடிவுகளை அதனால் தெளிவாக எடுக்க பாருங்கள். உங்கள் முடிவுகளை தெளிவாக எடுக்கலாம், அந்த பொறாமை குணத்தினாலேயே உங்களுக்கு நிறைய அழிவும் ஏற்படும். அதனால் கொஞ்சம் முடிவு எடுக்கிறதுல கவனமாக இருங்க. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் பலன்கள் சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புரட்டாதி 4ஆம் பாதம். இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து தொய்வு நீங்கி வேகம் பிடிக்கும். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும். லாபம் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு, பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும். நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அனைத்து காரியங்கள்லையும் வெற்றி தான். ஸோ இதுதான் சூழ்நிலை, இதற்கேற்ப நடந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உத்திராடத்தில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாள் புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகும். பிள்ளைகள் மூலம் பெருமையானது ஏற்படும். உறவினர்களுடைய வருகையும் அவர்களால் நன்மையும் உண்டாகும். பெண்கள் சிறிய அளவில் நன்மையும் பொறுமையும் பெறக்கூடிய காலகட்டம். வேண்டிய அளவில் கிடைக்காவிட்டாலும் ஒரு சிறிய சன்மானம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பொறுமையாக இருக்க பாருங்கள். ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன், இதற்கேற்ப நடந்துக்குங்க. ஃபைனலாக ரேவதியில் பிறந்த மீன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாட்கள் திருமண தொடர்பான பேச்சுக்கள் இப்போ பேசுனீங்கன்னா சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது அல்லது புதுப்பிக்கிறதுல நாட்டமானது செலுத்துங்க. எடுத்த காரியத்தை திறமையாக செய்தீங்கன்னா முடிக்க முடியும். பணப்புழக்கம் திருப்தி தரும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மாணவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் எந்த ரகசியத்தையும் சொல்ல வேண்டாம்.
அதுவும் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கோ, கடன் தொல்லை தலை தூக்கோ, அடுத்தவர்களுக்கு எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. மீறி ஏற்றிங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து. ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் பலன்கள் சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரமாக நீங்கள் பண்ணுறது என்னன்னா, குருவிற்கு இனி ஒவ்வொரு நாளுமே உங்களால் முடிஞ்ச ஏதாவது நெய்வேத்தியம் செய்து வணங்கணும். அது வருமானத்தை உயர்த்தும், மன அமைதியை கிடைக்க செய்யும். இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் தயவு செய்து மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் செய்திடுங்க. இதை நீங்கள் செய்ய தான் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வருமானம் உயரும். ஸோ நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.